வணக்கம். நாம் இப்போ அந்தமானில் இருந்துட்டு இருக்கிறோம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நார்த் பே அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு நிறைய இடங்கள் காட்டுறேன். வாங்க போகலாம். பை பை. இப்போ நம்ம ஃபோர்த் பிளேயரில் இருக்கிற ஒரு ஹோட்டல் வந்துருக்கிறோம். அந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ் நம்ம சவுத் இந்தியாவில் சென்னையில் கொடுப்பா. சென்னை தலப்பாக்கட்டு அப்படின்ற ஒரு ஹோட்டல். நல்லா திருப்தியாக என்ன சொல்கிறது, சிக்கன் பிரியாணி ஏதாவது சாப்பிடணும்னு உள்ளே போகிறோம். சாப்பிட்றதுக்காக और कुछ अभी तो 10 भैया और कुछ दाल रहना। இப்போது நம்ம நார்த் பே போயிட்டுருக்குறோம். முன்னாடி ஒரு ஜீப்பு போகுது பார்த்தீங்களா. இது போர்ட் பிளேயர்லேருந்து புக் பண்ணிவிட்டு வரணும். காட்டுறேன் பாருங்கள். இப்போ போர்ட் பிளேயர்லேருந்து நார்த் பே போகிற ரூட்டில் வில்லேஜ் வழியாக போயிட்டுருக்குறோம். இப்போது இந்த மாதிரி நார்த் பே போகிற வழியில் நிறைய வில்லேஜஸ் இருக்குது. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து வில்லேஜுக்கெலாம் பஸ்ஸஸ் இருக்குதோ அந்த மாதிரி பஸ்ஸும் இருக்குது. டைமிங் பஸ்ஸு தான். இது வந்து பை ரோடு போகிறது. ஓகே. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, போட் மூலம் ஃபேரி. ஃபேரி மூலமாக ட்ராவல் பண்ணி இங்கேருந்து அங்கே போகலாம். ஆமாம், சாட்டாம் ஹார்பர் இருக்குது. ஹார்பர்லேருந்து நம்ம கிராஸ் பண்ணி பம்பு ஃப்ளாட் போவோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி அது போட்டுடைய ரூட் ஒன்று இருக்குது. இது வந்து பை ரோடு. ஓகே. இவர் வந்து ராஜ். இவர் வந்து இங்கே தான் பிறந்தார். இங்கே தான் இந்த ஊர்லேயே பிறந்து இப்போ இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அது இவர் என் கூட டெல்லியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். தம்பி பேர் ராஜ். இங்கே எல்லாருமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க. நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிறாங்க இடத்த. இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப உண்மையிலே ஆசையாக இருக்குது. இந்த பீரியட்லேயும் வந்து மக்கள் கொஞ்சம் அந்த புரிதலோட அவங்க இடத்த பாதுகாக்கணுன்றது. இப்போ ஒரு வேன் வருது பார்த்தீங்களா. ஒரு வேன் வருது பாருங்களேன். இதெல்லாம் இங்கே இருக்கிற டூரிஸ்ட் வேன். ஹார்டிகல்ச்சர் ஓகே. லாடையப்பா சாப்ளிங்ஸ்லாம் விற்கிறதுக்குன்னா ஓகே மாதிரி இருக்குது. 3 நாள் இருக்கும் கண்டினியூஸாக இந்த ரோடு. இது வந்து மோஸ்ட்லி இண்டிவிஜுவல் ஆளுங்க வந்து இது ஜாஸ்தி கல்டிவேட் பண்ணுவாங்க. ஓகே. இந்த பக்கம் பனானா இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து லேண்டு வில்லேஜ் அவங்க சொந்த அவங்க இதான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோகோனட். ஓகே. இங்கே அதிகமாக வந்து வாழை மரம். அவர்கிட்ட என்னென்ன கோகோனட் ஜாஸ்தி ஆகும். அப்புறம் வந்து பாக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வாழை மரம். ஓகே. இங்கே இருக்கிற லோக்கல் பெங்காலிஸ் தான் வந்து வெஜிடபிள் பண்ணுவாங்க. ஓகே. அது குறிப்பிட்ட வெஜிடேஷன் மட்டும் தான் நடக்கும். ஓகே. எல்லாமே இருக்காது. மீதி எல்லாமே வந்து நம்மளுக்கு 6 months ஸ்டாக்ஸ் இருக்கும். ஓகே. ஷிப்ல வரது. சென்னையோ கொல்கத்தா. அந்த ஸ்டாக் தான். ஆமாம், அதுதான். அப்புறம் அந்தமான் ரோடு வந்து மேலே கீழேன்னு இருக்குது இல்லையா. இந்த லேண்ட்ஸ்கேப்பே இப்படி தான். பள்ளம் மோடு அப்படின்ட்டு. நம்ம கிட்ட போயிட்டு பேசுவோம்.
ஃப்ளாட். ஓகே. நார்மலாக நம்ம வரது வந்து இந்த பக்கம் தான் வரும். தெரியுதா? சரி சரி இந்த போட் நிற்கிறதுல. ஓகே. இப்போ தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கம் தெரியுதா? ஓகே. அந்த இடத்துல போட் வந்துட்டு இருக்கா, ஒரு போட், சின்ன போட் வருது. அது வந்து இங்கே நிற்கும். ஓகே. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணோம்னா ஆளுங்க இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான். இது பம்பு ஃப்ளாட் சொல்கிறீங்க. ஓகே. இதாண்ணா நீ சொன்ன இடம்? இது ஒன்றும் கொஞ்சம் என்ன வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். வந்து அங்கேக்கும் இருந்து பஜாருக்கும் வர்றது. ஓகே. இதான் இன்னொரு ரூட். ஆமாம். இந்த பிளேஸ் பேர் என்ன? இந்த பிளேஸ் வந்து பம்பு ஃப்ளாட். பம்பு ஃப்ளாட். ஓகே. போர்ட் பிளேஸ்ல இங்கே தான் ஒரு போட் வரும். சரிங்களா? ஓகே. ஆர்பட்டி. ஓகே ஓகே. எங்க லோக்கல் வந்து ஜெட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. சர்ச்சு முன்னாடியே கடல். இது சாட்டம். ஓகே. இது வந்து இந்த போட்லாம் வந்து நார்மலா இந்த பெரிய போட்ஸ்லாம் ஓகே. சின்ன சின்ன டொங்கி, இங்க டொங்கின்னு சொல்லுவாங்க. டொங்கின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஊர்ல. டொங்கி வந்து என்னன்னா இன்டர் ஐலண்ட் பக்கத்துல இருக்கிற ஐலண்ட் லோக்கல்ல போறதுக்காக. ஆமா, கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்காக மோஸ்ட்லி எக்ஸாம்பிள் வில்லேஜுக்குள்ள போற மாதிரி வச்சுக்கோங்க. வில்லேஜ்குள்ள சொல்ல முடியாது. இப்போ இங்க இருந்து ஹேவ்லாக் போறாங்களா, ஹேவ்லாக்ல இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி சாமான்லாம் ஓகே 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 ஓகே. ஸ்கூட்டி ஏற்றிட்டு போகிறது. ஓகே ஓகே. அந்த மாதிரிக்காக அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இங்கே வந்து உங்களுக்கு தண்ணி பாருங்க. தண்ணி தெரியுது. இது வந்து லைட் ப்ளூ, அப்புறம் டார்க் ப்ளூ, அப்புறம் இன்னும் டார்க்காக இருக்கும். அதெல்லாம் வந்து எவ்வளோ ஆழம் இருக்கும் அதுக்கேற்றப்பல உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அதான் ரோஸ் ஐலண்ட். ஓகே. இப்போ ஸ்வராஜ் தீப் உங்களுக்கு இல்லைன்னா இந்த நார்த் பேல உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே. அண்டர் வாட்டர்ல வந்து நீங்க பாக்குறதுக்காக. உள்ள போய் பார்க்கறது. இதான அது? ஆமா, சப்மரீன்.
இதுக்குள்ளே போனால் தண்ணிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் நம்மளுக்கு நீங்கள் ஹப்ளாக்ல பண்ணும்போது ஸ்னார்க்லிங், அது நீங்கள் தண்ணிக்குள்ளே மேலே போவீங்க. ஓகே. இதுக்கு வந்து 3000 rupees 5000 rupees சார்ஜஸ் எடுப்பாங்க. ஓகே. மீன் பிடிச்சிட்டு போதா பாம்பு மீன் மேலே பாருங்க. பாம்பு பாம்புல பாம்பு இது. நான் மட்டும் தான் பார்த்தேன். இது எல்லாம் தேங்காய் மரம். நார்த் பேல உங்களுக்கு ஜாஸ்தி தேங்காய் மரம் தான் இருக்கும். ஓகே. அதான் நார்த் பே. ஓகே. ஓகே. லைட் ஹவுஸ் தான் நம்ம போறோம். ஓகே. இயற்கையில் கொஞ்சம் அந்தமான் கடற்கரை ஓரத்தில் இப்போது நம்ம தீபா ராஜு அவங்க கூட காரில் போயிட்டுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம நார்த் பே போயிடுவோம். அங்கே போயிட்டு அந்த வியூ பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தா நம்ம அந்த லைட் ஹவுஸ் தூரமாக தெரியுது இல்லையா, அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். அது 4 மணிக்குள்ளே போகணுமா, அப்போ தான் டைமிங் நாங்கள் பார்ப்போம்.